SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் நடத்திய ரகசிய மந்திர ஆலோசனை. புதிய அரசாங்க நவச்சுவையாளர்களாக மாறும் சுமந்திரன் எச்சரிக்கை. யாழில் வாடகைக்கு வீடெடுத்து தகாத தொழில் 17 வயது சிறுமி உட்பட 3 கைது. இலங்கையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இலங்கையில் நாளொன்றுக்கான மதுபான கொள்வனவு அதிர்ச்சி தகவல்களை கூறிய ஆய்வு. பாகிஸ்தானில் டிக்டாக் செய்த மகளை சுட்டுக் கொன்ற தந்தை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் விசேட அரசியல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்ய இருந்ததாக பங்கேற்கின்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். மேலும் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, உதயன் கம்பன்பில, அனுர பிரியதர்சன யாப்பா, துமிந்த திசாநாயக்க, கஞ்சன விஜயசேகர, சாகல ரட்நாயக்க மற்றும் விஜித அபிவர்த்தன ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காவிட்டால் புதிய அரசாங்கம் நகைச்சுவையாளர்களாக மாறும் என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொண்டவாறு பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் நீக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபும் கக்கிங் நூல் வெளியீட்டில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் நாங்கள் வேறானவர்கள் அல்ல, மண்ணின் வேறானவர்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு அனர்த்தமாக 2 முக்கிய நூல்களில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோண்டாவில் பகுதியுள்ள மேல்மாடி வீடொன்றில் வாடகைக்கு பெற்று கீழ் வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக மேல்மாடியில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 வைத்து நபரொருவர் விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீட்டினை சுற்றி வளைத்துள்ளார்கள். இதன்போது மேல் வீட்டில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 2 பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்தில் 36 வயது நபரையும் கைது செய்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதன்படி ஜனவரி 1 முதல் 26 வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,12,838 என்று இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் எனவும் ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கையர்கள் நாளொன்றுக்கு 690 மில்லியன் ரூபாய் மதுபானத்திற்காக செலவழிப்பதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல்கள் மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருதய நோய்கள், புற்றுநோய்கள் மற்றும் சுவாச நோய்கள் போன்ற தொற்றா நோய்கள் ஏற்படுத்துவதற்கு 83% மதுபானம் மற்றும் புகையிலை பாவனை காரணமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2022 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் மதுபானத்தினால் இலங்கைக்கு 165.2 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ள போதிலும் 237 பில்லியன் செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மதுபான பாவனையினால் நாளொன்றுக்கு 40-50 பேர் வரை உயிரிழப்பதாகவும் இந்த தொகை வருடத்துக்கு 15,000-20,000 எனவும் கூறப்படுகிறது. இதனால் இலங்கையில் பல குழந்தைகள் தந்தையை இழந்து வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஒன்று கூடும் இடங்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபாவனை அதிகரிப்பதனால் சமூக குடிப்பழக்கங்கள் அதிகரிப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. உலகச் செய்திகள். பாகிஸ்தானில் தந்தையே அவரது மகளை சுட்டுக் கொண்டவை சர்வதேச ஊடகங்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது. பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமி டிக்டாக்கில் காணொலி வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் இந்த விடயம் அவரது தந்தைக்கு பிடிக்கவில்லை என அவர் பலமுறை எச்சரித்துள்ளார். இருப்பினும் சிறுமி அதனை மறுத்த நிலையில் குறித்த சிறுமி வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த வேளை உடலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ளார். எங்கிருந்தோ பாய்ந்து வந்த குண்டு அடிபட்டு சிறுமி இறந்ததாக அவரது தந்தை தெரிவித்திருந்த நிலையில் காவல்துறை நடத்திய விசாரணையில் தந்தையும் அவரது மைத்துனனும் சேர்ந்து சிறுமி ஆணவ கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணில் நடத்திய ரகசிய மந்திராலோசனை. புதிய அரசாங்க நவச்சுவையாளர்களாக மாறும் சுமந்திரன் எச்சரிக்கை. யாழில் வாடகைக்கு வீடெடுத்து தகாத தொழில் 17 வயது சிறுமி உட்பட 3 கைது. இலங்கையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இலங்கையில் நாளொன்றுக்கான மதுபான கொள்வனவு அதிர்ச்சி தகவல்களை கூறிய ஆய்வு. பாகிஸ்தானில் டிக்டாக் செய்த மகளை சுட்டுக் கொன்ற தந்தை.